வாய்ஸ் ஆஃப் அரசன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் இளவரசன் அவர்கள். வணக்கம் இளவரசன். வணக்கம் கமலேஷ். பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் வெளிவந்திருக்கு. கொஞ்சம் தாமதமா வந்த மாதிரி இருக்கு. இது குறித்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்குதான் வெளியிட்டிருக்காங்க. முதல் நாள் வேட்புமனு தாக்கல் பண்ண வேண்டிய நிலைமையில இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது தாமதம் தான். பொதுவா பாஜக எல்லா மாநிலத்திலயும் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை அறிவிச்சிருவாங்க. ஆனா தமிழகத்துலதான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு. அது முக்கிய காரணமா பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு கேட்ட சீட்டை அந்த தொகுதிகளை ஒதுக்கல. அதாவது பாஜக கேட்ட தொகுதிகளை அதிமுக கொடுக்கலையா? ஆமா, பாஜக ஒரு இவ்வளவு லிஸ்ட் கொடுத்து இந்த 27 சீட்டு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துட்டாங்க. அதுல எந்தெந்த தொகுதின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அது அதிமுக அவங்க ஜெயிக்கிறதானே பார்ப்பாங்க. ஆமா, என்ன இருந்தாலும் தான் கூட்டணி கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுல அவங்களுக்கு என்னதான் முறைப்பாடு இருக்கும். தான் ஜெயிக்கிறதா எந்த கட்சியுமே பார்க்கும். தன்னை முன்னிலை நிறுத்த தான் பாக்குறாங்க. அந்த விதத்துல அதிமுக தனக்கு தேவையான தொகுதியில எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு மீதியை தான் பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுல கொஞ்சம் பாஜக கொஞ்சம் அதிருப்தியில தான் இருப்பாங்க போல. அதனாலதான் இப்ப பாஜக வேட்பாளரை தயாரிக்கிறதுல இவ்வளவு டிலே ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வேற புதுசா வரவும் புதுசா இவங்க வேட்பாளரை தயாரிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வந்திருக்கு. என்னன்னா, விஜய் எதிர்த்தும் சந்திக்கணும் களத்துல, டிஎம்கே எடுத்தும் அந்த கூட்டணி கட்சிகளை எடுத்தும் களத்துல சந்திக்கணுன்றதுல கொஞ்சம் பாஜக கொஞ்சம் பவர் கம்மி ஆயிடுச்சு. என்னன்னா, விஜய் வருவார் கூட்டணிக்கு வர ஒரு மகிழ்ச்சியோட வானதி எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வருவாங்கன்ற மாதிரிலாம் அப்படியே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல இப்ப தமிழிசை சொல்லி குதின்னு குதிச்சாங்க. எனக்கு விஜய் வருவார், புதுசா வந்துட்டாரு, எல்லாம் புதுசா வர்றாரு, பொட்டு வச்சுட்டாரு, சந்திரன் பூசிட்டாரு, சாமி கும்பிட்டுட்டாரு, அதெல்லாம் அவர்லாம் நம்மள்ட்ட தான் வருவார்னு தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் குதின்னு குதிச்சாங்க. கடைசியில விஜய் கவுத்துட்டாரு. அதுல பெரிய பேரிடையா பாஜக விழுந்துருச்சு. எவ்வளவோ அண்டர் டீலிங்ல பேசி இருந்திருக்கலாம். அமித்ஷா பேசியிருப்பாரு, சிபிஐ சம்மன் போயிருக்கலாம், மோடி கூட பேசியிருந்திருப்பாரு, மத்திய இணையமைச்சர் பேசியிருக்கலாம், எல்லாருமே பேசி பார்த்திருக்கலாம். விஜய் கொஞ்சம் பணி இல்லை. அதுல கொஞ்சம் பாஜகவுக்கு பேரிடரா வந்துருச்சு. பத்தாவதுக்கு அதிமுக கூட இருந்தே குழியை பறிச்சுட்டாங்க. கேட்ட தொகுதியை கொடுக்காதனால வேட்பாளர்களை தயாரிக்கிறதுல பாஜகவுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுருச்சு. ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை எடுத்து இங்கிட்ட நிப்பாட்டணும், இங்கிட்ட ஒரு ஆளுங்கட்சி எடுத்து நிப்பாட்டணும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸை பாக்குறதுலேயே இவங்க இவங்கள்ட்ட ஸ்டார் கேண்டிடேட்னு பார்த்தா யாருமே இல்லை. ஆல்ரெடி 2 சைட்ல ஜெயிச்சவங்கன்னா இருக்கலாம், ஆனா அவங்க ஸ்டார் கேண்டிடேட் இல்ல. புதுசா யாருமே அங்க வரவும் இல்லை. கூட்டணி கட்சிகளும் வலுவா இல்லை. இதை எப்படி கையாளுறதுன்னு பாஜக நினைச்சிருக்கணும். அதனால கொஞ்சம் டிலே பண்ணி வேற வழியே இல்லாம மத்திய இணையமைச்சர்லாம் கொண்டு சீட்ல விட்டுருக்காங்க. ரெண்டு தடவை கவர்னரா இருந்திருக்கிறாங்க தமிழிசை. திருப்பி அவங்களும் களத்துல குதிச்சிருக்கிறாங்க. எம்பில இருந்து தோத்துட்டாங்க. இருந்தாலும் திருப்பி வேற வழியே இல்லை. முகமே பாருங்க, அந்த லிஸ்டே பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் யாருன்னே 10 பேர் தெரியல. ஒரு 4 பேர் தெரிஞ்சவங்க. அதுவும் இந்த இருக்க சீட்டு காலியாகுமா இல்ல முன்னாடி நிற்பாங்கன்றது சந்தேகத்தின் பேர்ல தான் இருக்கு. இப்படிதான் இன்னைக்கு பாஜக வேற வழி இல்லாம, காங்கிரஸ் ஒரு பக்கத்து இன்னும் அறிவிக்கவே இல்லை. அவங்களுக்கு இன்னும் அதுக்கு ஒரு கன்க்ளூஷனே வரல. ஆனா பாஜக வேற வழி மத்தியில இருக்க ஒரு ஆளும் அரசு ஒரு வேட்பாளர் பட்டியலே தயாரிக்கிறதுல இவ்வளவு தாமதம் ஏற்படுத்திட்டா அது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். அதனால சரி, தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு முந்தைய நாள்ல வேட்பாளர்ல அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னொன்னு, நீங்க ஸ்டார் வேட்பாளர்னு சொன்னீங்க. பாஜகல ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்காரு, அவர் பேரு இல்ல இந்த முறை. ஸ்டார் வேட்பாளர் யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையா? ஆமா, அண்ணாமலை ஸ்டார் வேட்பாளரா? அப்புறம் 3 வருஷம் அவர் மாநில தலைவராக இருந்தாரு, எவ்வளவு பணி செஞ்சிருக்காரு, மக்களை திரட்டி இருக்காரு. அவர் பேசுனது பூரா பாதி பொய்யோ பொய். இல்லைன்னா கோயில்ல போய் நிற்பாரு, இல்லைன்னா ஏதாவது சாதி சண்டையில போய் நிற்பாரு, இல்லைன்னா ஏதாவது மலையில போய் நின்றுக்கிட்டு ஏதாவது வேலை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஒரு கலப்பணியா? தமிழகத்துல தண்ணி இல்ல, அங்க கல்வித்துறையில என்ன பிரச்சனை இருக்கு, மக்கள் படிச்சானா, நீட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஏடிஎம்கே கூட கூட்டணி நடிச்சுக்கிட்டு டாக்டருக்கு படிக்க வேண்டிய பிள்ளைங்க எல்லாம் பாதி வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்க. பாஜகவும் அதிமுக கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இவர் என்ன கலப்பணி பண்ணிட்டாரு? இவர் ஸ்டார் கேண்டிடேட் நீங்க சொல்றீங்க, அவர்கிட்ட ஒரு விஷயம் இல்லை. அதனாலதான் பாஜக தூக்கி எறிஞ்சிருச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, அதிமுகவுக்கும் அண்ணாமலையோட செயல்பாடு பிடிக்கல. பாஜக இருக்க மூத்த நிர்வாகிகளுக்குமே அண்ணாமலை சுத்தமா பிடிக்கல. பேச்சு அதிகம், பேச்சு ஓவர் பேச்சு. நான் தான் தலைவர்ன்ற மாதிரி அவர் நினைச்சு பேசிட்டாரு. இவருக்கு முன்னாடியே நிறைய கேண்டிடேட்லாம் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு சீட்டு 2 சீட்லயாவது பாஜக இருந்துச்சு. இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சீட்டும் கிடைக்கல. இவரும் சீட்டு கோட்டை விட்டாரு. இப்ப என்ன பேசுற கூட்டம் வருது, ஆனா சீட்டுல பார்த்தா 0. இப்பன்னு பாஜக மேலிடம் பார்த்துட்டு தானே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சிருப்பாங்க. அதனால
அண்ணாமலை கேட்ட தொகுதியை கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இவருக்கு தொகுதி கேட்டிருக்காரு, ஒரு 2 கோவை தொகுதியில கேட்டிருக்காரு, கவுண்டம்பாளையம் மாதிரியே தொகுதியெல்லாம் கேட்டிருக்காரு. நீ எங்கனாலும் ஜெயிக்க போறது இல்ல, உன்னை வச்சுட்டு சும்மா தண்டத்துக்கு எதுக்கு கப்பலை ஓட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பொறுப்புல இருந்து எடுத்திருப்பாங்க. இதுல அதிமுக வேற கொடன்னு குடஞ்சு இவர் தான் நம்ம பொறுப்பு போயிரும் போலன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிச்சிருக்கணும். இதனாலதான் எடப்பாடி ஒரு சைட்ல ஸ்க்ரூவை கொடுத்துட்டாப்ல, அண்ணாமலை இருந்தா நான் கூட்டணிக்கு வர மாட்டேன் அப்படின்றதுனாலதான் அண்ணாமலை விட்டு எறிஞ்சிட்டாங்க. நீ இருந்துன்னா நான் இருக்கிற தொத்திக்கிட்டு இருக்க 27 சீட்டும் கிடைக்காது போல, அண்ணாமலை நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, ஆளை விடு, மக்களுக்காக வேலை செய்ய, சேவை செய்யணும் திருப்பி அனுப்பிவிட்டுருக்காரு. மனஸ்தாபம் தாங்க முடியாம நான் கட்சியில 234 வேலை பார்ப்பேன், 210 நான் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும் சும்மா புருடா விட்டுட்டு இருக்காரு. ஒரு சீட்டு வருமானது கனவுல நினைச்சு பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்து பார்க்க வேண்டியதான். இதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன ஸ்டார் கேண்டிடேட். இப்ப அண்ணாமலையை புறக்கணிக்கிறாங்களோ பாஜக? புறக்கணிக்கவும் தானே கட்சியே வேணான்றாங்க. கட்சியிலேயே ஃபர்ஸ்ட் வெளியில போற மாதிரி இருந்தாரு. இவர் என்ன ஒரு 3 வருஷ காலத்துல பெரிய படையை உருவாக்குன மாதிரி இவர் ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. இவரே ஒரு கூட்டத்தை உருவாக்குவார். மற்ற எல்லா மேடைகளையும் பாத்தீங்கன்னா அமித்ஷா வருவாரு, மோடி வருவாரு. அவங்க பேசுறப்ப இல்லாத கைத்தட்டல் கூட, ஆரவாரம் கூட அண்ணாமலை பேசினா இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். மற்ற மாவட்ட தலைவர் பேசினா கூட அது மாதிரி இருக்காது. ஆனா அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிற பாத்தீங்கன்னா பெருசா அவர் உலக சாதனையை புரியுற போற மாதிரி எல்லாம் கொடியை தூக்கிட்டு சொன்னாலுமே ஒரு அவர் அந்த அளவுக்கு பிம்பத்தை கட்டமைச்சிருந்தாரு. காசு கொடுத்து கூட்டி வந்தாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. அவருக்குன்னு ஒரு இந்தந்த ஊர்கள்ல இருந்து இவ்வளவு பேர் வந்தோம்னா அவர்னு ஒரு பின்னாடி ஆஃப் த ஸ்கிரீன் இவர் ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு அதுக்குள்ளேயே இருக்கிற ஆளுங்களை உள்வாங்குற அளவுக்கு இவர் வளர்றாருன்னு நினைச்சு மத்திய அரசு நினைச்சிருச்சு. அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கே பிடிக்கல. இவன் போற போக்க பார்த்தா சரியில்லைன்ற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிடுவான் போல இருக்குன்னு அவங்க ஒரு கற்பனை. ஆனா இது 2 கப்பலும் ஓடாதுன்றது நமக்கு மக்களுக்கு தெரியும். ஆனா அண்ணாமலை என்னதான் பேச்சு பேசினாலும் பேசுறது பூரா எந்த ஒரு செயல்பாட்டிலையும் இல்லைன்றத மத்தியில ஆளும் ஒன்றிய அரசு முடிவு பண்ணவும் தான் விட்டறிஞ்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை ஓரங்கட்டுறதுக்கு தான் நயினார் நாகேந்திரன் தலைவரா கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பேச்சு அடிப்படையா? அப்ப உண்மைதானா? அது உண்மைதான். அது அதிமுக வச்ச கோரிக்கை. அண்ணாமலை நிறைய பேசுறாரு, நயினார் பேசவே மாட்டுறாரு அப்படின்றதுல அதிமுக கொஞ்சம் தெளிவானது இருக்கு. ஆனா நயினார் நாகேந்திரன் ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு இப்ப பாஜக யோசிச்சுட்டு இருக்கோம். வேற வழி இல்லாம ஏற்கனவே ஒரு ஜெயிச்சிருக்கிறதுனால சரி வர போட்டு வைப்போம் அப்படின்ற ஒரு பொறுப்பாளர் வேணும் அந்த தமிழ்நாட்டுக்கு. ஆனா இப்ப போற போக்க பாத்தீங்கன்னா தமிழகத்து மேல ஜெயிக்கிற நாட்டமே அதிகமா இல்ல மத்திய ஒன்றிய அரசுக்கு. ஆமா, அதனாலதான் இப்ப அவர் என்ன பண்றாங்க, பாண்டிச்சேரியில இருக்க ஆர்வம் கூட இங்க காட்டல, தமிழ்நாட்டுல காட்டல. மோடி இப்ப அங்க இருக்கிறாரு, இங்க சீட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா இவர் அங்க வந்துக்கிட்டு அங்கதான் சீட் எடுத்துட்டு போறாங்களே தவிர மோடி இங்க அந்த சீட் அனௌன்ஸ்மெண்ட்டை பாக்கல. ஆர்வம் குறைஞ்சிருச்சு போல இருக்கு, மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க போல. திமுக வீழ்த்துறது ரொம்ப சவாலா இருக்கும் பாஜகவுக்கு. ஆக்சுவலி என்ன கேள்வியே தவறா கேட்டுறீங்க. திமுக பாஜக எப்படி வீழ்த்தோம்? அது அவங்களுக்குள்ள யாரு ஜெயிக்கிறாங்கன்னு தான் போட்டியா. பாஜக தலைவருக்குள்ளதான் அது ஒரு டைம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டி கேப்டனா இருந்தப்ப பாத்தீங்கன்னா 12 டீம் தான் விளையாடும். அந்த பெரும்பாலான இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாரும் இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாரு ரிக்கி பாண்டி கேப்டன் என்ன சொல்லுவாரு, எங்க 11 பேருக்குள்ளதான் போட்டியே நடக்கும். அந்த மேட்ச் நடக்கிறப்போ எதிரணி நாங்க ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டோம். எங்க 11 பேர்ல யார் அன்னைக்கு நல்லா விளையாடுறான்னு வைப்பா. அந்த கதை தான் எனக்கு தெரிஞ்சு பாஜகவுல எங்களுக்குள்ள யாரு ஜெயிக்கிறான்னு தெரியல. ஏற்கனவே வானதி பெருசா ஒன்றும் ஜெயிக்கல. வானதி சீனிவாசன் பாத்தீங்கன்னா கோவை வடக்குலயும் பாத்தீங்கன்னா ஒரு 2000 வாக்கு தான் கமலஹாசன் எடுத்துச்சாங்க, அதுக்கு முக்கியமா ஜெயிச்சாங்க. அதுவும் போனா போதும் கமலஹாசன் விட்டு கொடுத்தாரான்ற மாதிரி கூட அன்னைக்கு இருந்தது. கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. திடீர் இருந்தாங்க, லேட்டா தான் கொஞ்சம் அறிவிச்ச மாதிரி இருந்தாங்க. சோ அந்த மாதிரி பாக்குறப்ப பாஜக இருக்க இதுலயே அவங்களுக்குள்ளதான் போட்டி நடக்குது. யாராவது ஒரு ஆளா ஜெயிச்சிருங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு பாஜக நிலைமை. நீங்க எப்படி திடீர்னு கொண்டு ஆளுங்கட்சியில எதிர்த்து ஒன்றிய அரசு அனுப்புங்க? வாய்ப்பு இல்லை. இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி அப்படி இப்படி இழுபறி அப்படி எல்லாம் போச்சு. ஆனா அவங்க ஒரு லைனுக்கு வந்துட்டாங்க, இன்னைக்கு வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக கூட்டணி ரொம்ப ஒரு கவலைக்கிடமான இடத்துல இருக்காங்களே, அது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலி என்னன்னா அது குழம்பி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கூட்டணி கட்சிகள்ல பெருவாரியான கூட்டணி நம்ம சைடு வரும் அப்படின்னு நினைச்சாங்க. திமுகவை எல்லாம் சேர்ந்து வீழ்த்திடுவோன்ற ஒரு கற்பனை கோட்டையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா விஜய் வரவும் இவங்களுக்குள்ள பூரிப்பாயிடுச்சு. கட்சி என்னமோ ஆரம்பிச்சது இவங்களுக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டாங்க. இல்ல அதிமுக நினைச்சிருக்கு, பாஜக நினைச்சிருக்கோம். நமக்கு தான் கட்சி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. விஜய கூட பி டீம் ஏ டீம் சொல்லிடுறாங்க. ரைட், அது தனியா பேசிக்குவோம். என்னன்னா விஜய்
மக்களுக்காக ஃபர்ஸ்ட் விஜய் என்ன நினைச்சிருக்கணும், சேரலான்னு கூட நினைச்சிருப்பாரு. சரி மத்திய ஒன்றிய அரசோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாப்ல. ஆமா அந்த ஒரு சொன்ன ஒரு காரணத்துக்காகவே மத்த அரசியல் மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனால கூட்டணிக்கு போறத தவிர்த்து இருந்திருக்கலாம். அதிமுக என்ன நினைச்சிருப்பாங்க, விஜய் வரன்ற ஆர்வத்துல இருந்திருக்கிறதுனாலதான் சீட்டு இழுபறியில இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் பாஜக 27 சீட்டுக்கே கடைசி நிமிஷத்துல 27 சீட்டை இவங்களா கொடுத்திருப்பாங்க. வேற வழி இல்ல, அதனால 20 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. விஜய் ஒருவேளை வந்திருந்தா அது ஒரு 80 சீட்டு வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க, 80 சீட்டு வந்து அதிமுக கூட ஷேர் பண்ற மாதிரி தான் வந்திருக்கும். அது வந்து இல்லாதனால இவங்களுக்குள்ள அந்த மீதி இருக்க சீட்டுக்கே கொஞ்சம் இழுபறி ஆகி போச்சு, யாரை கேண்டிடேட் வைக்கிற மாதிரி. அதனாலதான் பாஜக 20 சீட்டு கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு எவ்வளவு டிஃபரன்ஸை வந்து யாரோட ஓட்டை எடுக்க போறாருன்ற ஒரு பெரிய நீரோட்டம் ஓடிட்டு இருக்கு, கருத்து கணிப்பு ஓடிட்டே இருக்கு. யாரோட ஓட்டை எடுக்க போறாரு, ஏடிஎம்கே ஓட்டையா, பிஜேபி ஓட்டையா, இல்ல டிஎம்கே ஓட்டையான்ற ஒரு கருத்து கணிப்பு ஓடிட்டே இருக்கு. டிஎம்கே ஒரு 20 கட்சிகளோட கூட்டணி வச்சு அவங்க சாஃப்டா ஒதுங்கிக்கிட்டாங்க. இவங்களோட சீட்ல இருக்க ஓட்டை தான் எடுக்கிறாருன்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. ஏன்னா இவர் அதிமுக பெருசா தாக்கி பேசல. ஆமா, அதிமுக இப்ப கூட திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலைக்கு தான் மாலை போட்டு ஆரம்பிச்சிருக்காரு, தெரியுங்களா? ஆமா, எம்ஜிஆர் சிலைக்கு போட்டுருக்காரு. அதான் அது யாராவது ஒருத்தர் வந்து அரவணைச்சு போற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. அதனால கொள்கை அரவணைக்க விரும்புறாரு, ஆனா கூட்டணி விரும்பல. ஓட்டு வேணும், அந்த தலைவர்களா நான் எடுத்துக்கிறேன், ஆனா அந்த கட்சியோட கூட்டணி, அந்த கட்சியோட கொள்கை தலைவர்லாம் எடுத்துக்குவாரு, ஆனா அந்த கட்சியோட கூட்டணி போக மாட்டேன். இது வந்து ஒரு ஏமாத்து வேலை தான். விஜய்க்கு ஸ்ட்ரைட்டா சொன்னது ஏமாத்துறாரு, மக்களை ஏமாத்துறாரு. அந்த மக்களோட ஓட்டாது இங்க வந்துருமேன்றதுல அவர் அந்த முன்னோட்டத்தோட கண்ணோட்டத்தை தான் வந்து இந்த அரசியல எடுத்திருக்கிறார். எப்படியும் ஒரு பெரிய தலைவர்கள் இல்ல, ஆளுமை வந்து அதிமுக இல்ல, அதை ஒரு நிரப்புறதுக்கு தான் இவர் வந்தது. இப்ப சமீபமா திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிற முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா, பெரிய ஆளுமைகள் வந்து தமிழ்நாடு அரசியல்ல இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. டிஎம்கேல இருக்கிறாங்க, ஸ்டாலின் தலைவர் இருக்கிறாரு, உதயநிதி வராங்க, அடுத்தடுத்த பெரிய தலைவர்லாம் இருக்கான்ற ஒரு இருக்கிறதுனால இவர் அட்டாக் பண்ண நினைக்கிறதே அதிமுக தான். பெரிய தலைவர் இல்ல, தள்ளாடிக்கிட்டு இருக்குது. ஒன்றிய அரசு வேற வந்து அதிமுக குடசல் கொடுத்து அது மேல குதிரை சவாரி செய்யறதுக்கு அவங்க நினைச்சுக்கிட்டு தான் சரி நம்ம இந்த ஃப்ரீயா இருக்க இடத்த வந்து வெற்றி இடத்தை நிரப்போம்னு இவர் நினைச்சு இறங்கிட்டாரு. அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு அவர் வரலாம்னு நினைச்சிட்டாரு. ஆமா, ஒன்றிய அரசு நினைச்சது இவர் நினைச்சிட்டு தான் உள்ள வந்தது. ஆனா கடைசியில கல அரசியல் பாத்தீங்கன்னா வேற கண்டிஷன்ல போயிட்டு இருக்கவும் பார்த்துட்டு தான் இப்ப விஜய்க்கு கொஞ்சம் நடுக்க இருக்கு. இறங்கியாச்சுன்னு தான் 106 பேரை வேற கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் வந்த போராட்டம்ல எல்லாத்தையும் வரிசையை ஏத்திட்டாப்ல, பங்கு ஆட்டானாப்ல, அது மாதிரி வாங்கணும் வரிசையா வாலண்டரி ஏத்திட்டாப்ல. வேட்பாளரை பத்தி என்னன்னு தெரியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆமா, இந்த மாதிரி கதையில தான் விஜய் இருக்காப்ல. பாஜகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம மக்கள் இப்ப வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ராம்தாஸ் அத்வாலேன்னு சொல்லிட்டு அவரு கூட என்ன சொல்றாரு, ஒருவேளை அதிமுக கூட்டணி பெரும்பான்மையா ஜெயிக்கலன்னா நாங்க விஜயோட கூட்டணி போகணும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்ப இது என்ன நினைக்கிறீங்க, இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க? அதிமுகவும் பாஜகவும் ஜெயிக்காதுன்றதை ஓப்பனா உடைச்சிட்டாரு. இது தெரிஞ்சிருக்கு, மேலிடத்துக்கு தெரியுது. ஜெயிக்காத பட்சத்துல நம்ம விஜய் வச்சு கரை சேர்ந்துடலாம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப 27 சீட்டு வாங்கியிருக்காங்க பாஜக, எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நிறைய ஆளுங்க என்ன எப்படிங்க கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லுங்க, நீங்க ஒரு பொதுமக்களா சொல்லுங்க. இல்ல, நான் எனக்கு தெரியல. 27 சீட்டுமே 0 தான் என்னோட கருத்து கணிப்பா நான் சொல்ல முடியும். ஏன்னா பெரிய கேண்டிடேட் இல்ல, ஸ்டார் கேண்டிடேட் எதிர்த்து அங்கிட்டு விஜய் நிக்கிறாரு, இவங்க ஓட்ட அவர் வாங்கிடுவாரு. அதனாலதான் இவங்க வேட்பாளர் தெரிவிக்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இப்ப பெருசா பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுமே அமித்ஷாவுமே பாத்தீங்கன்னா பெருசா பிரச்சாரம்லாம் ஒன்னும் இங்க வந்து பண்ணல. உங்களுக்கே தெரியும், மக்களுக்கும் தெரியும், பெருசா வந்து பிரச்சாரங்கள் பண்ணல. பெரிய பெரிய ஆளுலாம் பேசுறது இல்ல. குறிப்பா அந்த நடிகர் மாதிரி ஆளுங்கெல்லாம் இறக்கி விடுவாங்க. இப்ப என்ன நடிகரே வந்துட்டாரு, இப்ப இந்த நடிகருக்கு யாரை இறக்குறதுன்னு அவங்களுக்குள்ளே டவுட்டு, இவருக்கு எதிர்த்து பேசுறதுக்கு நடிகர்களுக்குள்ள டவுட்டு, இவரை எதிர்த்து நம்ம ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு அவங்களும் நினைக்கிறேன். 27 சீட்ல பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசனும் அவ்வளவு பெருசா ஒண்ணு 2021 பெரிய வித்தியாசத்துல வந்து வாக்கு ஒண்ணு ஜெயிக்கல. கமலை எடுத்து ஜெயிச்சாங்க. கமல் வானதி சீனிவாசன் கமலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். எல்முருகன் பாத்தீங்கன்னா பெருசா கேண்டிடேட்டா பெருசா இல்ல, அவரு அந்த பொசிஷனை விட்டுட்டு இப்ப திருப்பி வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா கவர்னரா இருந்துட்டு திருப்பி அவங்களும் வந்து ஒரு எம்பி தொகுதியில தோல்வி விட்டுட்டு திருப்பி வந்து ஒரு எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களே சர்வே பண்ணி பாருங்க, பாஜகவுக்கு ஏற்கனவே ஓட்டு விழுவாது, அதிமுக கூட சேர்றதுனால அந்த அதிமுக ஓட்டு போற ஓட்டும் அதிமுகவுக்கு விழுவாம போயிடுச்சு. இப்ப ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா தோல்வியை தான் சந்திக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு 27 கேண்டிடேட்டுமே பாஜக சைடு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கால் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் அமைச்சரே வந்து இன்னைக்கு பிரதமர் மோடியே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் பிரச்சாரம் பண்ண ஆர்வம் காட்டுறாரு தவிர இங்கே அவர் ஆர்வம் காட்டலை. அவருக்கே வெற்றி தோல்வி தெரிஞ்சிருச்சு, இந்த குதிரை ஓடாது, நம்ம இருக்கிற இடத்துலயாவது கைப்பற்றலாம்னு பாண்டிச்சேரியாவது கைப்பற்றலான்னு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு.
நீங்க கேட்குற மாதிரி 27 சீட்ல அப்படியே ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி என்ன பெருசா ஆட்சி மாற்றம் நடந்துற போகுது? அப்படியே பாத்தீங்கன்னா அங்க அதிமுகவுக்கும் வாக்கு வங்கிகள் வந்து பெருசா இல்லை, இந்த இருக்க சரிவுல தான் இருக்குது. அதனால ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிச்சா கூட ஆட்சி மாற்றம் வந்து நடக்காது, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் வந்து மதசார்பற்ற கூட்டணி தான் ஆட்சியில் அமையுன்றது என்னோட கருத்து. நன்றி. நன்றி கமலேஷ்.